ஓம் ஸ்ரீ கணேசாய நமஹ. ஓம் ஸ்ரீ சரஸ்வத்யை நமஹ. ஓம் ஸ்ரீபாத ஸ்ரீவல்லப ஸ்ரீ குருவர நரசிம்ஹ சரஸ்வதி ஸ்ரீ குரு தத்தாத்ரேயாய நமஹ. ஓம் தத்தாத்ரேயாய வித்மஹே அத்ரி புத்ராய தீமஹி தன்னோ தத்த பிரச்சோதயாத். ஓம் த்ராம் தத்தாத்ரேயாய நமஹ. தத்த திகம்பரா தத்த திகம்பரா ஸ்ரீபாத வல்லப தத்த திகம்பரா ஸ்ரீபாதராஜம் சரணம் பிரபத்யே. ஸ்ரீபாத ஸ்ரீவல்லப தியானம். திகம்பரா திகம்பரா ஸ்ரீ தத்தாத்ரேய திகம்பரா 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 ஸ்ரீபாத ஸ்ரீவல்லப திகம்பரா 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 ஸ்ரீ நரசிம்ஹ சரஸ்வதி திகம்பரா. காஷாய வஸ்திரம் கரதண்டதாரிணம் கமண்டலம் பத்மகரேன் சங்கம் சக்கரம் கத பூஷித பூஷணாட்யம் ஸ்ரீபாதராஜம் சரணம் பிரபத்யே. த்வத்பாத பத்மார்ப்பித சித்தவருத்தி த்வத்வாதம் போருஹா யுககதா நிச்சல பக்திரஸ்து. ஸ்ரீபாத ஸ்ரீவல்லப ஸ்துதி. ஸ்ரீபாத வல்லப குரோஹோ பதனாரவிந்தம் வைராக்ய தீப்தி பரமோஜ்வலி மத்விதீயம் மந்தஸ்மிதம் சுமதுரம் கருணாத்ர நேத்ரம் சம்சார தாபஹரணம் சததம் ஸ்மராமி. ஸ்ரீபாத வல்லப குரோஹோ கரகல்ப விருக்ஷம் பக்தேஷ்டதான நிரதம் ரிபு சம்சயம் வை சம்ஸ்மரண மாத்ர சித்தி ஜாகரணம் சுபத்ரம் சம்சார பீதி சமனம் சததம் பஜாமி. ஸ்ரீபாத வல்லப குரோஹோ பரமேஸ்வரஸ்ய யோகேஸ்வரஸ்ய சிவசக்தி சமன்விதஸ்ய ஸ்ரீ பர்வதஸ்ய சிகரம் கலு சந்நிவிஷ்டம் த்ரைலோக்ய பாவன பதாப்ஜமஹம் நமாமி. திகம்பரா திகம்பரா ஸ்ரீபாத ஸ்ரீவல்லப திகம்பரா சம்பூர்ண ஸ்ரீ ஸ்ரீபாத ஸ்ரீவல்லப சரிதாமிருதம். அத்தியாயம் 37. சின்னமஸ்தா தேவி பற்றிய வர்ணனை. பங்காரையா மற்றும் பங்காரம்மாவிடம் விடை பெற்று கொண்டு அவர்கள் அளித்த ஸ்ரீ ஸ்ரீபாத ஸ்ரீ வல்லப சுவாமியினுடைய தோல் காலணிகளை எடுத்துக்கொண்டு எங்கள் பயணத்தை தொடர்ந்தோம். நாங்கள் ஒரு காட்டு பகுதியை கடந்த பொழுது ஒரு ஆலமரத்தின் அடியில் ஓய்வெடுத்து கொண்டோம். சில யோகினிகள் கூட்டமாக அங்கு வந்தனர். அவர்கள் எங்களை பார்த்து, இது மிகவும் துன்பமான நேரம், நீங்கள் இந்த இடத்திற்கு வருவதற்கு தகுதியானவர்கள் கிடையாது. நாங்கள் இங்கு ஸ்ரீ சின்னமஸ்தா தேவியை வணங்குகின்றோம். அவள் மிகவும் இரகசியமான குணமுடையவள். ஆண்கள் இந்த இடத்தில் நுழைவதற்கு தடை செய்யப்பட்டுள்ளது. மேலும் இது ஒரு தெய்வீக நிலம். இங்கு யார் வந்தாலும் அவர்கள் உயிருடன் செல்ல மாட்டார்கள் என்று கூறினார்கள்.
இவற்றை கேட்டவுடன் எங்களுடைய உயிர் சக்திகள் சென்று விட்டது போல நாங்கள் உணர்ந்தோம். பின்னர் ஒளி பொருந்திய ஒரு யோகினி அன்னை அங்கு வந்தாள். அவளுடைய கண்கள் எரியும் கரித்துண்டுகள் போல இருந்தன. அவளுடன் வந்த யோகினி கூட்டம் ஒரு சிறிய கூடையில் ஸ்ரீ சின்னமஸ்தா தேவியின் சிலையை கொண்டு வந்தனர். பின்னர் அந்த யோகினி அன்னை, எப்படியோ இவர்கள் இங்கு வந்துவிட்டனர், இவர்களுக்கு புடவைகளையும் ரவிக்கைகளையும் கொடுங்கள் என்றாள். அவளின் ஆணைக்கு இணங்க யோகினிகள் எங்களுக்கு புடவை மற்றும் ரவிக்கையை கொடுத்தனர். அங்கு எரிந்து கொண்டிருந்த நெருப்பில் எங்களுடைய துணிகளை எரிந்தனர். நாங்கள் புடவை மற்றும் ரவிக்கை அணிந்து கொண்டவுடன் எங்கள் உடல்களில் மாற்றங்கள் ஏற்பட்டன. எங்களுடைய ஆண் தன்மையானது மறைந்தது. எங்களுக்கு பெரிய மார்பகங்கள் உருவானது. பிற உறுப்புகளும் மாற்றம் அடைந்தது. எங்கள் உடல் பெண் உடலாக மாறியது. எங்கள் குணம் பெண்களுடைய குணம் போல மாறின. எங்களுடைய குரலும் பெண்கள் குரல் போல ஆனது. யோகினி கூட்டம் எங்களுக்கு புது பெயர் சூட்டினர். அவர்கள் என்னை சங்கரம்மா என்றும் தர்மகுப்தரை தர்மம்மா என்றும் அழைத்தனர். எங்களுக்கு உண்பதற்கு மாமிசமும் குடிக்க மதுபானமும் அளிக்கப்பட்டது. ஸ்ரீ சின்னமஸ்தா தேவியின் முறையான வழிபாடு. பகலில் மனிதனாகவும் இரவில் புலியாகவும் உலாவும் மரளப்புலி பற்றி கேள்விப்பட்டிருக்கின்றோம். ஆனால் இது போன்ற தெய்வ வழிபாடு இருக்கின்றது என்றும் இவர்கள் போன்ற யோகினிகள் வெறும் தங்களுடைய விருப்பத்தினால் மட்டுமே ஆண்களை பெண்களாக மாற்ற முடியும் என்று ஊகித்து கூட பார்த்ததில்லை. கனவில் கூட கண்டதில்லை. தீப்பந்தங்கள் ஏற்றப்பட்டன. பிரமிப்பு மற்றும் பயம் ஏற்படுத்தும் வகையில் வினோதமான நடனங்கள் அரங்கேறின. பின்னர் அந்த யோகினி அன்னை, மாறுகின்ற இந்த உலகத்தின் தலைவர்தான் கபந்தன். இந்த சக்தி சின்னமஸ்தா தேவி என்று அழைக்கப்படும். இந்த உலகத்தில் வளர்ச்சி மற்றும் அழிவு எப்பொழுதும் தொடர்ந்து கொண்டே இருக்கும். அழிவு குறைந்தால் வளர்ச்சியின் அளவு அதிகரிக்கும். பின்னர்தான் ஸ்ரீ புவனேஸ்வரி தேவி உலகத்தின் தெய்வம் வெளிப்படுவாள். அதற்கு மாறாக அழிவு அதிகரித்து வளர்ச்சி குறையும் பொழுது ஸ்ரீ சின்னமஸ்தா தேவியின் முக்கியத்துவம் அதிகரிக்கும். அந்த அன்னையின் உருவம் மிகவும் இரகசியமானது. ஒரு முறை பார்வதி தேவி அவள் தோழிகளுடன் மந்தாகினி நதிக்கு நீராடச் சென்றாள். குளித்தவுடன் அவளை பசி மிகவும் துன்புறுத்தியது. அதனால் அவள் கருநீல நிறத்திற்கு மாறினாள். அந்த சமயத்தில் அவள் தோழிகளும் உணவு கேட்டனர். அவர்களை பார்வதி தேவி சிறிது நேரம் காத்திருக்கச் சொன்னாள். சிறிது நேரம் கழித்து அவர்கள் மீண்டும் உணவு கேட்டனர். அவள் அவர்களை இன்னும் சிறிது நேரம் காத்திருக்கச் சொன்னாள். இது போன்று 3 முறை நடந்தது. பின்னர் அந்த மகாதேவி பார்வதி தேவி தன் தலையை தன் வாளால் வெட்டினாள். அவளுடைய முண்டத்தின் 3 இடத்தில் இருந்து இரத்தம் பிரவாகம் எடுத்தது. அவள் தோழிகள் 2 துளையில் இருந்து வரும் இரத்தத்தையும் 3வது துளையில் இருந்து வரும் இரத்தத்தையே தேவியே குடித்தாள். பக்தி ஸ்ரத்தையுடன் ஸ்ரீ சின்னமஸ்தாவை நள்ளிரவில் வணங்கினால் நற்பலன்கள் கிடைக்கும். பகைவர்களை வெல்வதற்கும் எதிரி படைகளை தடுத்து நிறுத்துவதற்கும் ராஜ்யத்தை வெல்வதற்கு மற்றும் மிகவும் கடினமான மோட்சத்தை பெறுவதற்கும்
அவளை வணங்க வேண்டும். சின்னமஸ்தா தேவியை வணங்க வேண்டும். திசைகளே அவளுடைய ஆடைகள். அவளுடைய தொப்புளில் யோகினி சக்கரம் என்றழைக்கப்படும் யோனி சக்கரம் இருக்கின்றது. அவளுடன் எப்பொழுதும் கிருஷ்ண, தாமச மற்றும் இரத்த ராஜச குணம் நிறைந்த தோழிகள் இருப்பார்கள். யோக பாஷையில் தலை வெட்டப்பட்ட போதும் உயிரோடு இருப்பது என்பது முழுவதுமாக அந்தர்முகமாக இருத்தல் என்பதன் அடையாளமாக கூறப்படும். ஸ்ரீ சின்னமஸ்தாவை நெருப்பின் இடமான மணிபூரக சக்கரத்தில் தியானிக்கப்பட வேண்டும். அவள் இரண்ய கசிபுவால் வணங்கப்பட்ட தெய்வம். இவை அனைத்தும் எங்களுக்கு வினோதமாகவும் பயத்தையும் அளித்தது. இதற்கு இடையில் நடுராத்திரி ஆனது. இசை கருவிகள், நடனம், பாட்டு மற்றும் வாத்தியங்களின் ஓசை அதிகமாக இருந்தது. யோகினிகள் 2 நல்ல பெண்களை பலியிட விரும்பினார்கள். நாங்கள் இருவரும் அங்கு தயாராக இருந்தமையினால் எங்களை பலியிடலாம் என்று எண்ணினார்கள். எங்கள் கழுத்தில் வேப்பிலையை கட்டினார்கள். எங்கள் நெற்றியில் பெரிய திலகம் இடப்பட்டது. கூரிய கத்தியால் எங்களின் தலையானது துண்டிக்கப்பட்டது. இரத்தம் பீரிட்டவுடன் யோகினி கும்பல் அந்த இரத்தத்தை வெறித்தனமாக கூச்சலிட்டு குடித்தனர். எங்கள் தலை மற்றும் உடல் தூக்கி எறியப்பட்டன. ஆனாலும் நாங்கள் உயிருடன் இருப்பது போல உணர்ந்தோம். எங்கள் உடல் முழுவதும் வேதனை ஏற்படுத்தும் எரிச்சலை உணர்ந்தோம். அந்த யோகினி கும்பலின் மிகுந்த இழிவான மற்றும் மோசமான வேலைக்கு நாம் பலிகடா ஆகிவிட்டோமே என்று எண்ணினோம். பின்னர் எங்களுக்கு தூக்கம் அதிகரித்தது. அந்த தூக்க நிலையில் மங்கலாக ஒரு ஒளியை கண்டோம். அந்த ஒளி எங்களை நெருங்கிய பொழுது அந்த யோகினி கூட்டம் மறைந்து காற்றில் உருகுவது போல அனுபவித்து உணர்ந்தோம். எங்கள் தலையும் உடலும் மீண்டும் ஒன்றானது. விடியல் ஆக இன்னும் 2 அல்லது 3 நாழிகைகள் தான் இருந்தது. நாங்கள் எப்பொழுதும் தூங்கி எழுவது போல விழித்தெழுந்தோம். நாங்கள் புடவை மற்றும் ரவிக்கை அணிந்திருந்தோம். எங்களுடைய பெண் தன்மையானது மறையத் தொடங்கியது. எங்களுக்கு ஆண் தன்மை மீண்டும் அதிகரிக்கத் தொடங்கியது. எங்கள் துணிகள் எரிக்கப்பட்ட இடத்தில் ஆண்கள் அணியும் புது துணிகள் இருந்தது. எங்களுடைய குளியல் மற்றும் தினசரி வழிபாடுகள் மற்றும் சடங்குகளை முடித்து கொண்டு புது துணிகளை அணிந்து கொண்டோம். பின்னர் எங்களுடன் இன்னொரு பயணி சேர்ந்து கொண்டார். அவர், ஐயா, நேற்று நீங்கள் பார்த்தது அனைத்தும் ஒரு யோக நடைமுறை. இது மிகவும் இரகசியமான யோக பயன்பாடு. உங்கள் உடலில் உள்ள பெண் குணம் தூய்மை ஆக்கப்பட்டு விட்டது. ஒவ்வொருவரிடமும் ஆண் மற்றும் பெண் தன்மை ஆகிய 2ம் இருக்கின்றன. அந்த 2 குணங்களும் தூய்மை ஆக்கப்படாவிட்டால் பிரபஞ்சத்தின் சைதன்யம் நம்மிடம் பாயாது. அந்த குணங்கள் தூய்மை ஆக்கப்பட்டவுடன் எவ்வளவு தேவையோ அவ்வளவு பிரபஞ்ச சைதன்யத்தின் சக்தி உங்கள் உடலுக்குள் பாயத் துவங்கும். ஆன்மாவுக்கு ஆண் அல்லது பெண் என்ற பாகுபாடு கிடையாது. இதுதான் இந்த 2 குணங்களின் ஆதாரம் மற்றும் இவை 2ஐயும் மீறிய ஒன்று. ஸ்ரீ ஸ்ரீ பாத ஸ்ரீ வல்லப சுவாமியின் கருணையினாலும் யோகினி கூட்டத்தின் அசாதாரணமான யோக நடைமுறைகளின் மூலமாகவும் ஒப்பற்ற அருளை பெற்றுள்ளீர்கள். மிக எளிதில் திறக்க முடியாத சுஷும்னா பாதை உங்களுக்கு திறந்துள்ளது. உங்களுக்கு வேறு என்ன வேண்டும்? உங்களுடைய மிகுந்த அதிர்ஷ்டத்தின் காரணத்தினால் ஸ்ரீ ஸ்ரீ பாத ஸ்ரீ வல்லப சுவாமியினுடைய தோள் செருப்புகள் உங்களிடம் இருக்கின்றன. நீங்கள் தோலால் ஆன உடலின் சைதன்யத்தில் இருந்து விடுவிக்கப்பட்டு
தெய்வீக சைதன்யத்தின் பாய்ச்சலுடன் தொடர்பு பெற்று விட்டீர்கள். ஸ்ரீ ஸ்ரீ பாத ஸ்ரீ வல்லப சுவாமியினுடைய லீலைகளை அவரால் மட்டுமே அறிந்து கொள்ள முடியும் என்றார். வெற்றி வெற்றி, ஸ்ரீ ஸ்ரீ பாத ஸ்ரீ வல்லபருக்கு வெற்றி. ஓம் ஸ்ரீ தத்தாத்ரேயார்ப்பணமஸ்து. அவதூத சிந்தன ஸ்ரீ குருதேவ தத்த. ஓம் பரபிரம்ம பரமாத்மனே நமः. सर्वकौतुकानि दर्शय दर्शय दत्तात्रेय नमः. हूं हूं फट् स्वाहा. श्रीकरञ्ज पवित्रञ्ज सर्वलोक निवारण. लोके वसीकर पुंसां भद्वं त्रैलोक्य भावनं शुभम्. दिगंबरा दिगंबरा श्री श्रीपाद श्री वल्लभ दिगंबरा. दिगंबरा दिगंबरा श्री नरसिंह सरस्वती दिगंबरा. दिगंबरा दिगंबरा श्री दत्तात्रेय दिगंबरा. संपूर्ण श्री श्रीपाद श्री वल्लभ चरितामृतम அத்தியாயம் 37 முற்றிற்று. பிற அத்தியாயங்கள் தொடரும்.